வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கேட்க போற சிறுகதை பைத்தியக்காரி. எழுதியவர் எஸ். ராமமூர்த்தி. அறுவடை காலம் கடந்துவிட்டால் போதும், சாந்திமதிக்கு மட்டும் பஞ்சம் தலைவிரித்து ஆடிவிடும். அந்த கோபத்தில் சமையலறையில் உள்ள சாமான்களை கதற கதற வைப்பதும் எடுப்பதுமாக இருப்பாள். அப்படி ஏகப்பட்ட சட்டிப்பானைகள் அவளிடம் உதைவாங்கி இருக்கிறது. அதை ஊர் பார்த்து மெச்ச குழாயடியிலும் குடங்களை உருட்டுவாள். கூட்டு குடும்பமாக இருந்தபோது வறுத்து கொட்டி கவிழ்த்த வற்றலை கூட தேடினாலும் கிடைக்காத திரவியம் போல் அவ்வப்போது வாய்ப்பந்தல் போட்டு காட்டுவாள். என்னது, இனிப்பே இல்லாம சப்புன்னு இருக்கு என கணவன் காஃபியில் குறை சொன்னதுதான் போதும். இளவு கொடுப்பானுக்கு வாக்கப்பட்டு ஓட்டமேயொழிய நடக்கவே முடியல என முறுக்கி கொண்டாள். பஞ்சம் உண்டோ இல்லையோ, எப்போதும் பிச்சை பாத்திரத்துடன் திரியும் சந்நியாசி ஒருவன் வயிற்றுக்கு வஞ்சனை செய்யாத உடம்புடன் வீட்டு வாசலில் நின்று கொண்டு அம்மா பிச்சை போடுங்கம்மா என அவள் வரும் வரை அதே யாசகத்தை பல்லவியாக பாடிக்கொண்டிருந்தான். விடிஞ்சா எந்திரிச்சா வீட்டுக்குள்ளேயும் வெளியிலேயும் உங்க தொந்தரவு தாங்க முடியல என்று சொல்லியவள் கணவனை ஜாடையாக பார்த்தபடி பழைய சோற்றை ஒரு தட்டில் எடுத்து வந்து சந்நியாசிக்கு பிச்சையாக போட்டாள். அம்மா, அரிசி பணம் இருந்தா ஏதாவது போடுங்க தாயே, உங்களுக்கு புண்ணியமா போகும். அது கிடந்துட்டு போகட்டும் சாமி, எங்களுக்கே மாடு முக்கி வர வீடு நக்கி வர இருக்கு. இதுல காலங்காத்தால நீங்க வேற குலைய உருவுறீங்க என வாய்க்கொழுப்பு சேலையில் வடிய எரிச்சலை காட்டிவிட்டு அவளது பிரதான இடமான சமையலறைக்குள் நுழைந்தாள். இனி என்ன யாசகம் செய்தாலும் இதுதான் என புத்தியில் உரைக்க கொடுக்காதவங்க சினை ஆட்ட காமிச்ச மாதிரி இந்த அம்மா சொல்லிட்டு போகுது என சோரம் போகாத காதுகளுக்கு கேட்கும் குரலில் முணங்கிக் கொண்டே இந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் சந்நியாசி. சாந்திமதி பெரிய குடும்பத்தில் பிறந்தவள்தான். தலையில் முடியிருந்த அளவுக்கு மூளை கொஞ்சம் சிறுத்து போனதால் கிட்ட வராத படிப்பு எனக்கென்ன என எட்டத்தில் நின்றது. இதனால் எட்டிய தூரத்தில் இருந்த அடுக்களையே உசிதம் என வேறு வழியின்றி சமையலறையை கையாண்டாள். அவள் நுழைந்த அடுக்களையில் உப்பில்லை புளியில்லை என்ற வறுமை இல்லாததால் வேலைப்பளு தெரியவில்லை. இருந்தாலும் அதே வளாகத்தில் எதிரே இருந்த பங்காளி வீட்டில் அவ்வப்போது கூட பஞ்சப்பாட்டு கேட்காததால் நிறையவே நொந்து போயிருந்தாள். போக்கற்றவனாக இருந்தாலும் தனது கணவனை ஒரு அமைச்சர் அந்தஸ்துக்கு உருவாக்க வேண்டும் என்ற ஆசை ரொம்ப காலமாக அவள் உள்ள கிடக்கையில் இருந்தது போலும். பாவம், அரசியல் தலைமைகள் அவளது ஆசைக்கு செவி மடுக்காததால் நிதர்சனமாகவில்லை. யாரை குற்றம் சொல்ல முடியும்? ஊர் மாடு பால் கறக்கிறது, நீ கொடுக்கிறாய், நான் குடிக்கிறேன் என சிவனே என காலத்தை கழித்து கொண்டிருந்தான். அந்த நாதியற்று போனவன் இருந்தாலும் விட்டு கொடுக்காமல் அவன் பெருமைகளை கட்டி எழுப்பிக் கொண்டிருந்தாள் சாந்திமதி. நல்ல வேளை, அதை சிலர் நம்பினார்கள். அவள் சொல்லும்போது கண்களை விரித்து அப்படியா என அவ்வப்போது உச்சு கொட்டி அவளது ஆதங்கத்தையும் குறைகளையும் கேட்டு அவளையும் ஒரு மனுஷியாக சிலர் மதித்தார்கள். இதில் அவளுக்கு ஒரு ஆறுதல், அபிமானம். அடுத்த நாள் காலையில் மொத்த குணாம்சங்களிலும் முழுமையாக மாறிப்போனவளைப் போல கணவனுக்கு வேண்டிய பணிவிடைகளை கேட்டு கேட்டு செய்தாள். அப்போது செல்போன் அலறியது. எதிர்முனையில் பேசியவன் கணேசன் போய் சேர்ந்துட்டான் என கரகரத்து போன குரலில் சொன்னான். சாந்தி, இங்கே வா. ஏபிபி பையன் செத்து போனானாம், போயிட்டு வந்துடலாமா?
பாத்தியலா கொடுமைய, இந்த வயசுல தொங்க தொங்க போட்டிருந்த அவ தாலிய அறுத்துட்டானே பாவி பைய. நம்ம புள்ளைக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்க எவ்வளவு போராடணும். கேட்டாளுங்களா? இப்ப யோசிக்கட்டும். சரி வாங்க போவோம் சென்றார்கள். அந்தி சாய்ந்த நேரத்தில் வந்த அவர்கள் காப்பி குடித்தார்கள். இது அலைச்சலுக்கான அசதியை போக்குமாம். இப்போது பங்காளிகள் மடியில் கை வைக்கும் உத்தி பற்றி கேட்டாள் சாந்திமதி. என்னாச்சுங்க? நாம அன்னைக்கு பேசிக்கிட்டது எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. வாத்தியானும் ஜேபாலு பையனும் இதுல உறுதியா இருக்காங்க. நீ வேற சொல்லிட்ட. அந்த பயலுக நாம கேக்குற போதெல்லாம் கைமாத்து கொடுத்து உதவுறாங்க. அதனால உன்னோட பங்காளிகளை பதற விட்டுறலாம். அதுக்கான வேலையை பார்க்கத்தான் உடம்புக்கு சுகம் இல்லாத இந்த நேரத்திலையும் வயிற்ற தூக்கிட்டு அலைஞ்சுண்டு இருக்கேன். சரிங்க, ஏதாவது பண்ணிடுங்க, நாங்க சரியா இருக்கோம். போன வாரம் வந்துட்டு போன பேச்சியம்மாட்ட கூட இத பத்தி பேசினேன். பெரிய வீடு நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். அவளும் சரின்னு ஒத்துக்கிட்டா. நமக்கு ஏங்க இங்க வீடு? நம்ம பிள்ளைங்க மெட்ராஸ்ல டாடா பிர்லா மாதிரி இருக்காங்க. அந்த தைரியத்துல தான் அப்படி சொன்னேன். அப்படியா? முடிச்சிடலாம். வீடு வேண்டான்னா நீ உன்னோட பிள்ளைங்க வீட்டுக்கு போயிடுவ. அப்போ நான் என்ன செய்யறது? நீங்களும் தான். உங்களை விட்டுட்டா போக போறேன். சரி, பெரிய பையன் எவ்வளோ பேரை வச்சு தாங்குவான்? ஏற்கனவே அவனோட மாமனும் மாமியாலும் அங்க டேரா போடுறாங்க. நாம எப்படி அங்க போறது? ஏங்க, மாமனுக்கும் அத்தைக்கும் பிரயாசப்பட்டு காலு கழுவி விடுற பிள்ளை நமக்கு பைப்புல வர்ற தண்ணிய இறைச்சு கூடவா விடமாட்டேன்னு சொல்ல போறான்? நீ சொல்றது சரிதான். நாம கிளம்புவோம். இப்போ உன்னோட சின்னாத்தா வீட்டுக்கு கொடுக்க போற சிக்கல்ல யாரும் குறுக்க வரமாட்டாங்கல்ல. இப்ப இருக்கிற சின்னாத்தா பசங்க 2 பேருக்கும் காஃபியும் உப்புமாவும் கொடுத்தா போதும். தேனாமிர்தமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதோட அந்த பசங்களை கவுத்துடலாம். இன்னொன்னு இருக்கு. மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்து கிடக்கான்ல, அவனை லூசுன்னு சொல்லி ஊரோட நம்ப வச்சுட்டேன். சரியான கில்லாடியா இருக்கியே. இதை எப்போ நடத்துன? நம்புறதுக்கு ஆள் இருக்கும்போது சொல்ல வேண்டியது தானே. அந்த பைய காலையிலையும் சாயங்காலமும் வயலே கதின்னு கிடக்குறாங்க. இவனால ஒரு காசு செலவில்ல அவளுகளுக்கு. இன்னொன்னு, நேத்து மத்தியானம் மருது வந்தான் வயல்ல. அவங்களோட பனைமரத்துல தீய போட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் விட்டிருந்தா மலமலன்னு பிடிச்ச தீயில மரம் விழுந்திருக்கும். அந்த நேரம் பார்த்து அங்க வந்து அந்த பைய மண்ணை போட்டு அணைச்சிட்டாங்க. இப்படி இருந்தா யாருக்கு தான் கோபம் வராது? மரந்தானே எரியட்டும்னு விட்டிருந்தா புத்தியோட இருக்கான்னு சொல்லலாம். அந்த தீய அணைச்சதுனால அவனுக்கு லூசுன்னு ஒரு பட்டத்தை கட்டிட்டேங்க. படிச்சிருந்தா உன்னோட லெவல்ல வேற மாதிரி இருந்திருக்கும் போல. குடும்பம் கலக்கிறதுல இவ்வளவு புத்திசாலியா இருக்கியே, எப்படி அது? பாக பிரிவினை வரும்போது வித்து சாப்பிடுறதுக்காக அம்மாத்தாவோட வெள்ளி சாமானையெல்லாம் மொத்தமா ஆட்டைய போட்டேன். தம்பி ராசு பயல கையில வச்சுக்கிட்டு சொத்தையும் நமக்கு கூடுதலா பிரிச்சுக்கிட்டோம். இதோட சும்மாவா இருந்தேன்? அந்த போக்கத்தை சிரிக்கி சாந்தா மூலமா மிளகா கொள்ளையில வேற பிரச்சனைய உண்டு பண்ணிருக்கேன். இதுக்கெல்லாம் என்னோட தம்பி ராசுக்கு நான் சொன்ன ஐடியா தாங்க, சும்மா இல்ல. நாங்களும் பெரிய டுப்பா டக்கருங்க என முகத்தை ஆட்டி விசிறிய முடிமுன்னால் விழ வேலு நாச்சியார் போன்ற வீராப்பை காட்டினாள். அப்படியா? உங்க அக்கா எப்படி? இந்த விஷயத்துல உன்னோட சேரலையா? ஏங்க, அதையும் சேர்த்திருந்தா இப்ப நமக்குள்ள தனியா உள வைக்கும்போது பிரச்சனை தான் வந்திருக்கும். அக்கா மக்களும் அக்கா மாதிரியே முழுமையாத்தான் இருக்காளுக. அப்படி இருக்கிறவரை நமக்கு பாதகம் இல்லைன்னு நாம நிம்மதியா இருக்க வேண்டியது. இத சொல்ல தொடங்கிய போது சாந்திமதியிடம் லூசு என்ற அரிய பட்டத்தை பெற்ற பங்காளி வீட்டு பையன் பாதகம் இருக்காதுங்க என சொல்லி முடிக்கும்போது அடியாத்தி என சாந்திமதி வீட்டு வாயிலை கிராஸ் செய்தான்.
10 அடி நடப்பதற்குள் என்ன நினைத்தானோ தெரியவில்லை. திரும்பி வந்தவன் வாயிற்படியில் உட்கார்ந்து தண்ணீர் அறிந்துவிட்டு சென்றான். திருஷ்டி கழிப்புக்கான ஆஷட அனுஷ்டானம் போல பங்காளி வீடு மட்டுமல்லாமல் பெற்ற மகள்கள் 2 பேரில் பாரபட்சம் பார்க்கும் ஒரு குடும்பத் தலைவி சாந்திமதி. அவளது பழிவாங்கும் போக்கில் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து சோரம் போய்க் கொண்டிருக்கிறது. சம்பாதிக்கவும் சேமிக்கவும் துப்பில்லாத அவளிடம் குடும்ப விவகாரங்களை யாரும் இப்போது சொல்வதில்லை. அவளது முகத்தில் விழிக்கவே அஞ்சி ஒதுங்குகிறார்கள். அப்போது பார்த்தும் பார்க்காததுமாக சென்ற பெண்களை சாந்திமதியின் கணவன், என்ன இந்த பக்கம் திரும்பாம போறீங்க என்றான். ஒண்ணுமில்ல, அவசரமா போறோம் என்றாள் ஒருத்தி. பக்கத்தில் சென்றவள், அவருக்கென்ன, வேலையத்த ராமரு அவரு, கழுதைய போட்டு கூட சிறைப்பாரு, யாரும் கேட்க மாட்டாங்க. நாம அப்படியா, வேலை பார்த்தாதான் கஞ்சு, வாங்கடி போலாம். அது ஒரு பேச்சு புடிச்ச நாயிடி, அதனாலதான் வேட்டைக்கு உதவாம இருக்கு. வீட்டு சோத்த சாப்பிட்டு திரியிறவரு அந்த வீட்டுக்கே உழ வச்சுண்டு இருக்காரு. வாக்கப்பட்டு வந்தவரு வைக்கிற உலதானே அப்படின்னு அவங்களும் பெருந்தன்மையா இருக்காங்க போல. என்னடி புதுசா எதையோ கிளப்புற? இந்த ஆளு கிட்டத்தட்ட நாதியத்து போனவராம்டி. அங்க ஒண்ணுமில்லையா, ஆனா வயிறு பெருசா இருக்கவும் நாங்க பெரிய இடம்னு சொல்லிக்கிட்டு திரியிறாரு. அதையும் இங்க இருக்கிற விதியத்த செம்மங்க இன்னும் நம்புறாங்க. என்னடி செய்ய முடியும்? சண்டைக்கா போக முடியும்? ஏதோ புதுசு புதுசா சொல்றியே, என்னது அது? அவரோட பொண்டாட்டி ஒரு பைத்தியக்காரிடி. அவ பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த ஆளு ஏதோ இங்க பிறந்தவன மாதிரி பண்றானாண்டி. கோழி களவாணி பய, கொடங்கடைச்சா விடுவானா? அதான் அழகம்மாளோட சொத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சூறையாடிட்டு இருக்கானா. பெரிய வயிற்றுச்செல்லா இருக்குடி. கேட்க ஆள் இல்லையா? இந்த ஆளு உடம்புக்கு சரியில்லாம இருக்காரடி. கேட்கும்போது சண்டை வந்து ஏதாவது ஆயிட்டா பிரச்சனை தானடி. அதான் ஏதோ பண்ணட்டும்னு விட்டுருக்காங்க போல என உச்சு கொட்டி கொண்டே நடந்தார்கள். இந்த ஊர்க்காரவங்க எப்பவுமே அந்த வீட்டோட முட்டிட்டு தான் குனிவாங்க. இப்பவும் அப்படித்தான் நடக்கும் போல. பார்க்கலாம், இந்த பிரச்சனைய பேசி நாம பொழுத போக்கலாம்ல என நடந்து கொண்டே ஒருவரையொருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். ஏனென்றால் அவர்கள் உழைத்து சம்பாதிப்பவர்கள். பணம் அங்குலம் அங்குலமாக சேர்த்தா சொத்தின் அருமை தெரியும் அவர்களுக்கு. அதனால் அனைவரின் முகத்திலும் சிரிப்பு இருந்ததே தவிர இந்த விவகாரத்தில் மனம் புழுங்கியதற்கான ஆதங்க ரேகை இலையோடியது. சாந்திமதி கெட்ட எண்ணத்தில் கவனமாக இருக்கிறாளே தவிர முக்கியத்துவத்தில் இல்லை. அவளுக்கு பிறகு பிறந்த இடத்தில் பேரன் பேத்திகளின் எதிர்காலம்தான் கேள்விக்குறியாக நிற்கிறது. மரித்து போன பிறகு சமாதி உண்டோ இல்லையோ, போட்டோவை பார்த்து கூட நினைவுபடுத்திக் கொள்ள இயல அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறாள் துரோகத்தை. தன்னை அறியாமல் தன் வழி வாரிசுகளை வஞ்சித்து கொண்டிருக்கும் அவளுக்கு நாம் மரணத்தை வென்ற மார்க்கண்டேயி அல்ல என்பது மட்டும் விளங்கவில்லை. அவளுடன் இந்த குடும்பம் அழிய வேண்டும் என்ற வைராக்கியத்தை வரித்து கொண்டதை போல நிலைமை எல்லை மீறிவிட்டது. ஒரு நாள் சாந்திமதியிடம் பேசிக்கொண்டிருந்த உறவுக்கார பெண் ஒருத்தி, நித்தம் சாவாருக்கு யாரு அழப்போரா என்று பேச்சுவாக்கில் யாரையோ சொன்னாள். சாந்திமதியின் குழந்தைகள் காதில் விழுந்த இந்த சொலவடை கஷ்டங்கள் சூழும் பொழுதெல்லாம் அசரீரியாக கேட்கிறதாம். இது யாருக்கு என்று. இருக்கட்டும், ஆனால் அவர்களும் அப்பன் ஆத்தாளின் குணத்தை அப்படியே பின்பற்றுவது போல அவர்கள் செய்யும் அநியாயத்தை தட்டி கேட்கவில்லை. சொத்தை சேர்த்து வைத்துவிட்டு மாண்டு போனவர்களின் ஆத்துமா கேட்கட்டும் என்று கூட இருக்கலாம். பாவம் சின்னஞ்சிறுசுகள். நன்றி.
மீண்டும் சந்திப்போம் இனியொரு சிறுகதையுடன்.